ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஹேசல்வுட்டை விளையாடிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நின்று பாலை விட்டுக்கிட்டே இருந்தாக்க அவரை வந்து பார்த்து விளையாடிடலாம். ஆனால் போலண்ட் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டியாக லாஸ்ட் மேட்ச் வந்தார். ஹேசல்வுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸ்டாக்கோட எப்படி விளையாடணும்னு பார்த்துட்டாங்க. கமின்ஸ் எப்படி விளையாடணும்னு பார்த்துட்டாங்க. போன மேட்ச்சில் விட்டது காரணம் என்னன்னா போலண்ட் அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக விளையாடலை. இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் பிளேயர் போலண்ட் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அது வந்து இன்னொரு ஒரு பலமாக தான் இருக்கும். இப்போ ஹேசல்வுட்டுக்கு பதிலாக போலண்டே விளையாடி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். போலண்ட் வந்து இன்னும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. ஃபார்ம், அந்த விஷயம் ஃபார்ம். நீங்கள் வந்து லாஸ்ட் மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப திணறினார். சரிங்களா, நல்ல லென்த்தில் போட்டார், நல்ல லைனில் போட்டார், எக்கானமியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் விக்கெட் எடுக்கல. சரிங்களா, ஏன்னா டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கணும். போலண்ட் ஆல்ரெடி எடுத்து காட்டிட்டார். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் போலண்டாக தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஹேசல்வுட்டாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.